வணக்கம். 2 லெக்சர்ஸ் முடிஞ்சது. அந்த 2 லெக்சருமே சிம்பிளா இன்ட்ரோடக்ஷனா போச்சுங்க. இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் லெக்சர் ஆர் நேச்சர் டாக் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். கால கணக்குகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு 150 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு மலைத்தொடர், அந்த இக்னியஸ் ராக்ஸ், அந்த லாவா, மோல்டன் ராவா அப்படியே கெட்டியாகி கூழாகி கெட்டியாகி உருவான பெரிய மலைத்தொடர் தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பத்தி தான் இப்ப பேச போறோம். அந்த ஓல்டஸ்ட் மவுண்டன் ஆன் தி எர்த் ஆர் among all the oldest mountain, this is more important அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய அந்த ராக்ஸ் தான். அதுல 3 டைப் ஆஃப் ராக்ஸ் காலம் காலமாக மாறி 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 ஃபர்ஸ்ட் வந்தது இக்னியஸ் ராக்ஸ், ரெண்டாவது செடிமெண்டரி ராக்ஸ், அதுக்கு அடுத்தது மெட்டமார்பிக் ராக்ஸ். இதெல்லாம் ஒன்னாகி மறுபடியும் கூலாகி அப்படியே வந்துதான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஷேப்புக்கு வந்திருக்கு. சுமார் 150 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவானது இப்ப இருந்து கணக்குப்படி பார்த்தா ஒரு 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தான் அதுல செடி கொடிகள் எல்லாமே உருவாகி ஒரே காடு மாதிரி தோன்றி மலைகள் முழுவதும் பசுமை பொறுத்து குலுங்கியது ஒரு 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தான். அப்படிப்பட்ட அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் என்று சொல்லப்படுகிற மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி தான் முழுமையா இன்னைக்கு சொல்ல போறோம். அது எங்க ஆரம்பிக்குதுங்க? எதை சொன்னாலும் நமக்கு எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுங்கிறது வேணும். உங்களுக்கு தெரியும், குஜராத்துக்கு கீழே there is a small plateau between தப்தி ரிவர் அண்ட் நர்மதா ரிவர். நர்மதா ரிவருக்கும் தப்தி ரிவருக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குதுங்க. நர்மதா ரிவருக்கு தெற்கு தான் இந்த தப்தி ரிவர் இருக்கு. அந்த ஏரியாவில் தான் உருவாகுதுங்க நமது மேற்கு தொடர்ச்சி மலைகள். அதனுடைய ஆரம்பம் எப்பவுமே பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கு. அது எந்த செயல்பாடா இருந்தாலும் ஆரம்பம் சிம்பிளா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நீங்க வந்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஸ்க்ரப் ஜங்கல், முள்புதர் காடுகள். இப்படித்தான் வந்து கம்ப்ளீட்டா கன்னியாகுமரி வரலும் பல வகையான காடுகளை உருவாக்கிடுச்சுங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். அப்படிப்பட்ட இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய காடுகள் மலைகள் அதுல என்ன வெஜிடேஷன் இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன சந்தேகம் வரும் உங்களுக்கு. சார் ஒரு பையன் கேட்பான, ஹிமாலயாஸ் சார், தம்பி ஹிமாலயாஸ் இதை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப அது ஒரு குழந்தை. இட்ஸ் வெரி ஃப்ரைஜைல் when compared to வெஸ்டர்ன் காட்ஸ். இது 150 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஆனா அந்த ஹிமாலயாஸ் 50 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடிதான் உருவாகி இருக்குது. திங்க் பண்ணி பாருங்க, 50 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடிதான் உருவாகி இருக்குது. சார் அதுக்கு முன்னாடி எங்க சார் இருந்தது? அதுக்கு முன்னாடி எங்க இருக்குதுன்னு கேட்டா அந்த பதில நான் புனைவா சொல்லவா நிஜமா சொல்லவா, நான் 2 கலந்து சொல்ல போறேன். திடீர்னு நீங்க எங்களுக்கு இந்த மாதிரி செஷன் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இந்த மவுண்டனியரிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. ஈவன் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க டார்ஜிலிங்ல. அதுக்கு அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் சில காலேஜ் பாய்ஸ், சார் நம்மளால முடியாது, என்ன சார் இருக்கு, போய் பார்ப்போம் சார், ஹிமாலயாஸ்ல மவுண்டனியரிங் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எவரெஸ்ட் வரலாம் போலாமேன்னு சொல்லி நீங்க போறீங்க. போறப்போ ஆன் த வே வழியில தங்குறதுக்கு என்ன உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸா கட்டி வச்சுட்டு போறாங்க, இல்ல ரிசார்ட் இருக்குமா? இட்ஸ் a total white wilderness. Total is a desert, like white desert. It is a white desert. அதுக்கு நடுவுல நீங்க 2 பேர் தங்குற டென்ட் ஒரு மாதிரி சுமந்துட்டு போறீங்க. அங்க போய் எப்படி டென்ட் அடிக்கிறது? காத்து பயங்கரமா அடிக்குமே. காலையில் எழுந்தோன்னு அப்படியே சன்லைட் பட்டு ஐஸ்ல கண்ணு கெட்டு போற அளவுக்கு கூசுமே. அப்ப எங்க டென்ட் அடிக்கிறதுன்னா அந்த ஐஸுக்குள்ள தோண்டி பிகாக்ஸ் கொண்டு போவீங்க. அது அந்த தோண்டி ஒரு 2 அடி 3 அடிக்கு கீழே தான் அந்த டென்ட் அடிப்பீங்க. அப்ப காத்து டென்ட் மேல படாது. டென்ட்டுக்கு மேல காத்து படலைன்னா காத்து தான் சில் ஃபேக்டருங்க. அப்ப குளிர் குறைஞ்சு போயிடும்.
யூ கேன் ஸ்லீப் கம்ஃபர்டபிளி. அப்படி தோண்டும் போது இது கற்பனை தான், இருந்தாலும் நிஜமா நடந்த விஷயம். அங்க என்ன கிடைக்குது உங்க அந்த பசங்களுக்கு? ஒரு மீன், ஒரு ஃபிஷ்ஷோட ஃபாசில் கிடைக்குது. ஃபாசில்னா உங்களை எல்லாம் படிச்சிருப்பீங்க, சம்திங் டெட் அண்ட் பரீட், டிகே ஆகல, சம்திங் டெட் அண்ட் பரீட், டிகே ஆகலைங்க, அப்படி கிடைக்குது. எடுத்து பாக்குறீங்க, பார்த்தோன்னே அது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷா மெரைன் ஃபிஷ்ஷான்னு தெரியாது. கீழே நீங்க எல்லாம் வாட்டர் போயிட்டு வந்து பாக்குறப்ப நீங்க கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணா, சார் இட்ஸ் பியூர்லி மவுண்டன் ஃபிஷ் இல்லைங்க, இது வந்து மெரைன் ஃபிஷ், கடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய மீன்கள் எப்படிங்க 18,000 20,000 உயரத்துல கிடைச்சிருக்குன்னு கேட்ட உடனே உங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. ஓ, நம்ம படிச்சிருக்கவே ஹிமாலயாஸ் கடலுக்குள்ள இருந்ததுங்க. எப்படி அந்த யூரோஷியன் பிளேட் இந்த இந்தியன் பிளேட் ரெண்டு மோதி அது கீழே போயிடுச்சு, லெமோரியா கண்ட கீழே போன மாதிரி இது கீழே இருந்து அப்படி மேல எழுந்திருச்சு. அதுதான் இந்த ஹிமாலயாஸ், அதுதான் இந்த ஹிமாலயாஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ த யங்கஸ்ட் மவுண்டன் when compared to வெஸ்டர்ன் காட்ஸ். அதனால வெஸ்டர்ன் காட்ஸ் தான் நமக்கு எல்லாத்த விட மிகப்பெரிய விஷயம்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஓல்டஸ்ட் மவுண்டன், அந்த 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் சொல்லிட்டேன். இக்னிஸ் ராக், செடிமெண்டரி ராக்ஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் சொல்லிட்டேன். சார் இது ரிவர் தப்திக்கும் நர்மதா ரிவருக்கும் பக்கத்துல உருவாக்குதுன்னு சொன்னீங்களே, இன்பிட்வீன் எந்தெந்த ஸ்டேட்டுக்குள்ள சார் ஓடி வருது? அது சொல்லணும் இல்லைங்களா? துவங்கினது எங்க ஓடுது, எங்க முடியுது? முதல்ல குஜராத்தினுடைய சவுத்துல கடைசியில ஆரம்பிச்சு, அடுத்து கோஸ்ட் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவுக்கு உள்ள போய் அங்க இங்க எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு திரும்ப கோவாவுக்கு வருதுங்க. கோவா வழியே வந்துட்டு I'm talking about Western Ghats, not about any rivers. Western Ghats அப்படியே வந்து கோவால பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற சாங்சுவரிஸ் எல்லாத்துலயும் அப்படி ஒரு பயோடைவர்சிட்டி இருக்குமாங்க. பயோடைவர்சிட்டி பத்தி பின்னாடி பேசுறேன். கோவா தாண்டி நார்த் கர்நாடகா, சவுத் கர்நாடகா ரெண்டுக்குள்ளேயும் பூந்து பெரிய வருங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணுங்க. நீங்க வெஸ்டர்ன் காட்ஸினுடைய, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய 60% ஆஃப் த மவுண்டன்ஸ் எங்க இருக்குதுன்னா கர்நாடகாவில் தான். ஸோ மேஜர் போர்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறது கர்நாடகாவிலேங்க. அந்த கர்நாடகாவை தாண்டி வர்றீங்க. இப்ப டக்குனு கேரளாவுன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. கேரளா தமிழ்நாடு ரெண்டுக்கு இடையில பூந்து அப்படி வந்துகிட்டே இருக்குது. நீங்க ஊட்டி பக்கம் போனீங்கன்னா நீலகிரிஸ்ல போய் எங்க பங்கித்தபாலோ இல்ல மத்த சிஸ்பாராவோ இல்ல நீலகிரி பீக்கோ பக்கத்துல போய் ஏறி நின்று பார்த்தா அந்த பக்கம் விழுந்தா கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் காட்ஸினுடைய ஜியாகிரபிக்கல் அமைப்பு, புவியியல் அமைப்பு எப்படி இருக்கும்னா, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் நார்த் டு சவுத் கொஞ்சம் டில்ட் ஆகி போயிட்டு இருக்குதுங்க. போகும்போது அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் போற அந்த பாதைன்னு வச்சுக்கலாம். அதனுடைய வெஸ்டர்ன் சைடு இப்போ கேரளா, ஈஸ்டர்ன் சைடு தமிழ்நாடு. அந்த வெஸ்டர்ன் சைடு கேரளா எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப்ஸுங்க, வெரி ஸ்டீப் ஸ்லோப்ஸ், வெரி ஸ்டீப் ஸ்லோப்ஸ். ஆனா ஈஸ்டர்ன் சைடு அப்படி ஜென்டிலா ஸ்லோப்பியா அப்படியே வருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க கேரளாவில் இருக்கிறவங்க நீலகிரிஸ்க்கு வர்றதுன்னா கூட பாலக்காட்டுக்கான வந்து மேல, ஏன்னா அந்த சைடு ரோடு போட முடியாது, அவ்வளவு ஸ்டீப்பா இருக்கு. ஸோ அந்த சைடு கேரளா, இந்த சைடு தமிழ்நாடு. இது முடிகிற இடம் கன்னியாகுமரி. புரியும் நினைக்கிறேங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே, கேட்கறவங்களுக்கு. அந்த கன்னியாகுமரியில் முடிகிற இந்த வெஸ்டர்ன் காட்ஸை பத்தி முழுசு நான் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு. இதுக்கு பேர் பல பேர் உண்டுங்க, பல பேர் உண்டு. ஒரு நடிகருக்கு இந்த பேர் சொல்றோம், இன்னொரு பேரை சொல்றோம். நீ வச்சிருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பேரே ஒரு பேரை சொல்லுவேன், இன்னொரு பேரை சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு இந்த வெஸ்டர்ன் காட்ஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறப்போ என்ன தோணுறாங்க, ஏதோ மனசுக்கு பிடிச்ச சில பேர்த்திட்ட பேசும்போது கவிதை மாதிரி மனசு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி கவிதை மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு வெஸ்டர்ன் காட்ஸை பத்தி பேசும்போது வருதுங்க. இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நான் 3 பேர் சொல்ல போறேன். 3 பிரிக்கிறவங்க. அது வந்து நார்த்ல சகாய்தரி ஹில்ஸ். என்ன ஹில்ஸுங்க? சகாய்தரி ஹில்ஸ். அதை தாண்டி கோவா பக்கம் தாண்டி வந்துட்டீங்கன்னா கொங்கன் கோஸ்ட். அது என்னன்னா அங்க பேசக்கூடிய மொழியே கொங்கணிங்க. கோவா தாண்டி பெங்களூர் தாண்டி வந்துட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் மலபார் ரீஜன்.
சோ சகாயத்ரி ஹில்ஸ், கொங்கன் கோஸ்ட், மலபார் ஹில்ஸ், இந்த மாதிரி மூணா பிரிச்சிடறோம் இந்த நீலகிரி, சாரி, மேற்கு தொடர்ச்சி மலை. இதனுடைய ஜியாகிரபி முதல்ல சொல்லிட்டேன். மேற்கு பக்கம் ரொம்ப ஸ்லோப்பா ஸ்ட்ரைட்டா வெர்டிகலா இருக்கும். ஆனா கிழக்கு பக்கத்துல ஜென்டில் ஸ்லோப்புங்க, அப்படியே ஜென்டில் ஸ்லோப். சார் அது சொல்றீங்களே, அப்ப எவ்வளவு தூரம் சார் டிராவல் பண்ணுது? தப்தியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரல எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? எல்லாரும் 1600 சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக்கா கரெக்டா சொல்ல போனா 1490 கிலோமீட்டர்ஸ். 1490 கிலோமீட்டர்ஸ். சார் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது சார், ஒரே மாதிரி லெவலாவா வரும்? அதுதான் இல்லைங்க. மனுஷனே லெவலா இருக்கிறது இல்ல, மலைகள் எப்படி லெவலா இருக்கும்? மேல ஏறும், இறங்கும், பீக் உருவாக்கும், டிப்ரெஷன் வரும், பள்ளத்தாக்கு வரும், எல்லாமே வருங்க. சார் அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த வெஸ்டர்ன் காட்ஸினுடைய ஹையஸ்ட் பீக் எங்க சார் இருக்கு? வெஸ்டர்ன் காட்ஸினுடைய ஹையஸ்ட் பீக், உயர்ந்த மலைச்சிகரங்கள் எங்க இருக்குன்னா, சந்தோஷமா சொல்லலாம், தமிழ்நாட்டினுடைய ஆனைமலை. அந்த ஆனைமலையினுடைய ஒரு பகுதி கேரளாவுக்குள்ள இரவிகுளம் நேஷனல் பார்க்ல இருக்கு. அந்த இரவிகுளம் நேஷனல் பார்க்குள்ள இருக்கிற ஆனைமலையில ஆனை முடியில ஒரு பீக் இருக்கு. நான் போயிருக்கேன். ஆனை முடியில ஒரு பீக் இருக்குதுங்க. என்ன ஒரே பாறையா இருக்குதுங்க. நல்ல வேலைங்க, அதுவும் பாறையா இருக்குதுங்க. அது மட்டும் மண்ணா இருந்திருந்தா அந்த இடத்தையும் டீயும் ஏலக்காயும் போட்டு அழிச்சிருப்பாங்க. நல்ல வேலை தப்பிச்சது. வெறும் பாறைகளா இருந்ததுனால அது நம்ம பிளான்டேஷன் வந்து தப்பிச்சது. டீயும் ஏலக்காயும் இல்லை, வெறும் பாறைகளா இருக்குது. அது நீலகிரி சார்னு சொல்லக்கூடிய வரையாடுகளினுடைய புகலிடம். வரையாடுகளின் புகலிடம். சார் அது என்ன சார் உயரம்னு கேட்டீங்கன்னா 2695 மீட்டர்ஸ். 2695 மீட்டர்ஸ். அது இன்ட்டு 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல கிடைக்கும். சார் என்ன சார் நீங்க நீலகிரிஸ் எல்லாம் தாண்டி போயிட்டீங்க, நீலகிரி அவ்வளவு உயரமா இல்லையா? எஸ், நீலகிரி மலையில 6 பீக் இருக்குதுங்க. இதை விட ஒரு 10 அடி 10 மீட்டர் 20 மீட்டர் குறைவா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பீக் நான் சொல்றது நீலகிரி பீக். அதுக்கு அடுத்தது முக்குர்த்தி பீக். ஐ எம் டாக்கிங் அபௌட் நீலகிரி இருக்கிற பீக்ஸ்ங்க. நீலகிரி பீக், முக்குர்த்தி பீக், பீச்சல்பட்டு பீக், கொல்லரிப்பட்டா பீக், தேவபெட்டா பீக், அண்ட் கடைசியா சொல்லக்கூடிய தொட்டபெட்டா பீக். மக்கள் டூரிஸ்ட் போற இடம் தொட்டபெட்டா. எல்லா பீக்குக்கும் போயிருக்கேன். நீலகிரி முக்குர்த்தி பீக் மட்டும் ஒரு முறை தான் ஏற முடிஞ்சதுங்க. அவ்வளவு டஃப்புங்க. ஆனா இந்த தொட்டபெட்டா பீக் நான் போகவே இல்லைங்க. ஏன்னா எல்லா டூரிஸ்டும் போறாங்க, நடக்க முடியாதவங்க கூட போலாம். அதனால நாங்க போகலைங்க. ஆனா ஜியாகிரபி புத்தகத்துல அதுதான் ஹையஸ்ட்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. என்னை பொறுத்தவரை அதை விட ஹையஸ்டா இருக்கும் முக்குருத்தி பீக்கும் தொட்டபெட்டா பீக்கும். கொல்லேரிப்பட்டா பீக்கெல்லாம் ஒண்டர்ஃபுல்லுங்க. சோ அப்படிப்பட்ட அந்த தொட்டபெட்டா, அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு தப்பாவும் சொல்றாங்க. அது எப்படி பின்னாடி வரும்போது சொல்றது. சோ இந்த நீலகிரி பீக்ஸ்ல இருக்கிறதுல புத்தகத்தில் இருக்கக்கூடியது தொட்டபெட்டா பீக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதை விட நீங்க கேரளாவில் இல்லைங்களா சார் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. தொட்டபெட்டா பீக்கனுடைய ஹைட் 2637 மீட்டர்ஸ்ங்க. 2637 மீட்டர்ஸ். கர்நாடகா தாண்டி வந்தீங்க இல்லைங்களா? கர்நாடகா தாண்டி வரும்போது ஒரு அழகான கிராஸ்லேண்ட் பார்த்திருப்பீங்க, ஷோலாவும் பார்த்திருப்பீங்க. ஷோலாங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட், பின்னாடி சொல்லுவேன். சவுத் கர்நாடகா வந்த உடனே, குடகுமலைக்கு வந்த உடனே அங்க இந்த வெஜிடேஷன் ஆரம்பிச்சிடும். ஒண்ணு கிராஸ்லாண்ட், இன்னொன்னு ஷோலா. ஸோ பியூட்டிஃபுல் ஏரியாங்க. அந்த மலைக்கு ஒரு மலை இருக்குதுங்க அங்க. அதைத்தான் கெடுக்க பார்த்தாங்க கர்நாடகா அயனோர் கம்பெனிக்காரங்க. கிராஸ்லேண்ட் எல்லாம் வெட்டி 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 அயனோர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது 2005 நினைக்கிறேன் ஒரு போராட்டம் நடத்தி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற அந்த மலைக்கு பேர் குதிரைமுக்கு பீக். குதிரை முகம் மாதிரி இருக்கிறதுனால பேர் குதிரைமுக்கு அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த குதிரைமுக்கு பீக்கினுடைய ஹைட் அல்டிடியூட் 2071 மீட்டர்ஸ். 2071 மீட்டர்ஸ். அப்புறம் சார் மலைத்தொடர் கண்டினியூஸ் மவுண்டனான்னு கேட்பீங்க. எஸ்,
ஸ்டார்டிங் ஃப்ரம் ரிவர் தப்தி டு கன்னியாகுமரி, இட் இஸ் அ கண்டினியூஸ் மவுண்டன்ஸ். அங்கங்க ஒரு 5 அடி 10 அடி கேப் இருக்கக்கூடிய தால்காட் போல்காட் இருக்கும். பட் பெரிய கேப்னு சொல்லலாம். நம்ம கேரளாவுக்கு கோயம்புத்தூர் வழியே போறோம் இல்லைங்களா, அங்க ஒரு கேப் இருக்கு. அதுக்கு பேரு பால்காட் கேப்னு பேரு. தமிழ்ல பாலக்காட்டு கணவாய்ன்னு சொல்லுவோம். அது 30 மீட்டர்ஸ் ஒயிடுங்க. இருக்கிறதுலே பிகெஸ்ட் கேப் அதான். 30 மீட்டர் ஒயிடுங்க. அது வழியா தான் லாரி, டிராவல், ட்ரெயின் எல்லாமே வழியா தான் போகும். இதுதான் பாலக்காட்டு கேப்.